ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புடலம்புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். புடலம்புட்டா அப்படின்னா என்னடா, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்களா? அதே தான் நானும் என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னேன். புடலம்புட்டுன்றது நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா, என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டால், நான் அது வந்து ஒரு காரம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஸ்வீட் ரெசிபியா, ஓகே, எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பண்ணுவாங்களே, தீபாவளி, பொங்கல் ஃபங்க்ஷன் அப்போல்லாம் புடலம்புட்டும் ஜாமுன்னு தான் செய்வாங்க, நீ கேள்விப்பட்டது இல்லையா? இல்லை, நான் கேள்விப்பட்டது இல்லை. சரி, ரெசிபி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், என் மாமியார் கிட்ட தான் இருக்குது அப்படின்னாங்க. அதான் மாமியார் இங்கே இருக்காங்களே, அவங்ககிட்ட கேட்டால் ரெசிபி சொல்கிறது என்ன, வாங்க நான் செஞ்சே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புடலம்புட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. கடலைப்பருப்பை ஒரு கிண்ணத்தில், ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, ஆனால் சின்ன கண்டென்ட்டாக எடுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய கண்டென்ட்டாக எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் நான் கடலைப்பருப்பை எடுத்து அதை நான் வந்து ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி அதை ஊற வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2 hours 3 hours-லேருந்து 4 hours ஊறினாலே போதும். 3 hours போதும், ஓகேங்களா? இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நான் ஒரு ஜாருக்கு மாற்றி அதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன், ஓகேங்களா? அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து ஒரு அரை மூடி தேங்காவை நான் பத்தையாக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் பேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது என்ன பாத்திரம்னு தெரியுதா? உருளி. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட, அன்பாக்சிங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சென்னையிலேருந்து வந்த பாத்திரம் இது. நம்ம இதுக்கப்புறம் ஸ்வீட் ஐட்டம் எதாவது பண்ணுறதா இருந்தால் இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் ஐட்டமே என் மாமியார் தான் பண்ணுறாங்க. அவங்க தான் இன்றைக்கி அது பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு அந்த முந்திரியை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், நான் சொல்கிற பாருங்க. இப்போ முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. அதே நெய்யில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கொரன்னு அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காவை கொட்டிக்கிறோம். இது வந்து அரை மூடி தேங்காய். இப்போ இதே என்ன பண்ணுறோம், அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். நெய்யில் தேங்காவை போட்டு வறுக்கும் போதே ஒரு தனி ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதையும் இப்படி வறுத்து எடுத்துக்கிட்டோமா. இப்போது இதில் ரீஃபண்ட் ஆயில் நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் இப்போ இதில் ஊற்றிக்கிறேன். இது வந்து எண்ணெயில் தான் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் அது அதோட டேஸ்ட்டு கொடுக்கும். நெய் ஆல்ரெடி அதுலேயே இருக்குது. இப்போ அந்த கொரன்னு அரைச்சி வச்சோம் இல்லையா கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பை இதில் போட்டு அடி பிடிக்காமல் அப்படியே பொறுமையாக ஸ்லோவில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது வந்து அப்படியே எந்த பதத்துக்கு வரணும்னா, இது இப்போ ஒரு மாதிரி கெட்டியாக சட்னி பதத்தில் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த பதத்தில் இருக்கக்கூடாது. உதிரியாக லட்டு பிடிக்குவாங்க இல்லையா, பூந்தி பதம், அந்த பதம் வரணும். இது உதிரியாக தான் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ஸோ அந்த பதத்துக்கு வர வரைக்கும் இதை நல்லா போட்டு கிண்டிக்கணும். இது பார்த்து மெயினாக வந்து அடி பிடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அதையும் மீறி அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நடுவில் எங்கேயாவது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெயை விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அது உதிரி பதத்துக்கு வந்துடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், எண்ணெயில் நல்லா வறுபடணும். அது இப்போது அதில் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த தேங்காவை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ இந்த தேங்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது அப்படியே அந்த பருப்போடு அது சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். தேங்காய் தனியாக தெரியக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி இது நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் எடுத்துக்கணும்.
இந்த ஸ்டேஜில் தான் இவங்க வந்து சுகர் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த கிண்ணத்தில் அந்த கடலைப்பருப்பை வந்து அளவு எடுத்தீங்களோ அதே கிண்ண அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகரை ஆனால் நீங்கள் கொட்டும் போதே அந்த பருப்புக்கு நீங்கள் பண்ணுற அந்த ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் ஸ்வீட்ஸ் அதிகமாக சேர்க்க மாட்டோம், அதனால் நாங்கள் கொஞ்சம் கம்மியாகவே தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கோம். இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் அந்த தட்டி வச்ச ஒரு 3-4 ஏலக்காய் இருக்குது, அந்த ஏலக்காவையும் போட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக வறுத்து வச்ச அந்த முந்திரியும் நாங்கள் இதில் போட்டுட்டோம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க இந்த ஸ்வீட்டு. வெறும் கடலைப்பருப்பு, தேங்காய், சர்க்கரை இது 3 இருந்ததுன்னா இந்த ஸ்வீட் ரெடி. நான் இது ஒரு ஸ்வீட் ஐட்டம் அப்படின்னு சொன்ன உடனே நான் எப்படி இமேஜின் பண்ணியிருந்தேன்னா, இதை வந்து மேபி கேசரி மாதிரி பண்ணுவாங்க, கேசரி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இது வந்து உதிரியாக ஒரு லட்டு பிடிக்கிற பூந்தி ஃபார்முக்கு இது பண்ணியிருந்தாங்க. இது புட்டு மாதிரி, ஓகே புடலம் புட்டு பேரே அதானே. ஸோ புட்டு மாதிரி இருந்தது இது. இப்போ அப்படியே அதே சுட பதத்திலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது சூடாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சுட இருக்க இந்த புடலம் புட்டை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அது ஒன்றும் இல்லை, நெய்யில் வச்சுருந்த ஸ்பூன் தான் அது, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இது நம்ம ஒரு பைட் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். செம்மங்க. பேர் எப்படி வித்தியாசமாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் வந்து அந்த தேங்காயும் பருப்பும் நல்லா மெஜ்ஜாக இருந்தது. சாப்பிடும் போதே அடுத்த ஸ்பூன் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஸோ வேணும்னா இந்த மாதிரி எப்போயாவது புதுசாக ஏதாவது ஸ்வீட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேணால் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். கமகமன்னு நெய் ஊத்தி மாவை போட்டு கிண்டிட்டு சீனிப்பாவை காய்ச்சி ஊத்தும் போது சீனிப்பாவை அவ்வளவு இறுக்கமா இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வாய்க்குள்ள வைக்கிறதா தெரியுது, காணாம போயிருது. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதுவும் ஏலக்காய் போட்டதுக்கு அப்புறம் கமகமன்னு வாசனையோட வேற லெவல் சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதே டேஸ்ட் இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கோம். வாயில போட்டு அப்படியே கரைஞ்சு ஓடுது. முடிஞ்சிருச்சு.